ஹலோ பைக்கர்ஸ். இது யூஸ்வலாக போடுற பைக்கிங் வீடியோ இல்லை. ஏன்னா இது நான் மந்த்லி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த மலையை நிறைய பேர் நிறைய இதில் மாதிரி கூப்பிடுறாங்க. நெருப்பு மலை, மாணிக்க மலை, பொன்மலை, இப்போ கலியுகத்தில் கல்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றி பேசணும்னா 100 வீடியோ போட்டாலும் பத்தாது. ஏன்னா திருவண்ணாமலையில் அவ்வளோ அதிசயமும் ஆச்சரியமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அக்னிஸ்தலம், நெருப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல ஏன் அக்னிஸ்தலம், நெருப்பு ஸ்தலம்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களை மாதிரி எனக்கும் ஒரு கொஷின் இருந்தது முன்னாடி. அதெல்லாம் இந்த கோவிலுக்கு வர தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் புரிஞ்சது. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும். எனக்கும் ஒரு அனுபவம் கிடைச்சது. எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னா, இங்கே வரும்போதெல்லாம் என் அப்பா கிட்டே வந்த மாதிரி, என் அப்பாவை வந்து பார்த்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அவ்வளோதான். அந்த ஒரு ஃபீலிங்காக தான் என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன நடந்தாலும் திருவண்ணாமலைக்கு வந்து என் அப்பா அண்ணாமலையாரை பார்த்துட்டு, உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போயிட்டுருக்கேன். அப்படி எல்லா மாதமும் நான் போகிற கிரிவல பயணம் இந்த மாதம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது முனீஸ்வரன். இந்த முனீஸ்வரனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் பூதநாராயணன் கிட்ட ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த மலையை சுற்றி 8 லிங்கம் இருக்குது. 8 அஷ்டலிங்கங்கள். அது எந்த லிங்கம், எந்த ராசிக்கு எந்த லிங்கம், எந்த லிங்கம் கும்பிட்டா என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாம் அந்த லிங்கத்தை பார்த்துட்டே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிவலத்தை லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வர லிங்கம் தான் இந்திரலிங்கம். இந்திரலிங்கம்க்கு வந்து ரிஷப ராசி, துலாம் ராசி. இந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த லிங்கத்தை கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண தடை, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க, குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இந்த லிங்கத்தை ரெகுலராக கும்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாகும். ரெண்டாவது லிங்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் அப்படி வரும். அக்னிலிங்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் இந்த லிங்கம். கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறவங்களுக்கு இந்த லிங்கத்தை கும்பிடும் போது அது இன்னமும் நல்லது நடக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். மூணாவது லிங்கம் பார்த்தீங்கன்னா யமலிங்கம். யமலிங்கம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, கடக ராசி, இவங்களுக்கு தான் இந்த லிங்கம்.
இது மரண பயம், செய்வினை, ஏவல், பில்லி இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்லி பயப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே போய் கும்பிடும்போது அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. யமலிங்கத்தை கும்பிட்டோம்னா அந்த அந்த பயம், அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத உங்கள் கண் முன்னாடி அவங்களே பார்க்கலாம். நாலாவது நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட அப்படி இருக்கும். கோவில்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 கிலோமீட்டர் அப்படி வரணும்னா நிருதிலிங்கம் கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்க இந்த லிங்கத்தை கும்பிடலாம். குழந்தை வரம், ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆகலைன்றவங்க, வேலை இங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த லிங்கத்தை கும்பிடும் போது நல்லது நடக்கும். அஞ்சாவது லிங்கம் வருணலிங்கம். அது ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம கிரிவலம் பாஸ் பண்ணி போகிற வழியில் வருது. மகர ராசியும் கும்பராசியும் கும்பிட வேண்டிய லிங்கம். சனி பகவானால் பிரச்சனை, தீராத வியாதி, கேன்சர், ஃபேமிலி டிசீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? தொடர்ந்து கும்பிடுறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும். ஆறாவது லிங்கம் ஒரு 11 கிலோமீட்டர் நம்ம கிரிவலம் பாஸ் பண்ணி போகும்போது வர லிங்கம் வாயுலிங்கம். வாயுலிங்கம் கடகராசிக்காரர்களுக்கு, வெளிநாடு போக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கும்பிட வேண்டிய லிங்கம் தான் இந்த வாயுலிங்கம். படிப்பில் பிரச்சனை, தோல் வியாதி, கேது தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வாயுலிங்கத்தை கும்பிடணும். தொடர்ந்து வாயுலிங்கத்தை கும்பிட்டே வந்தோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும்.
7வது லிங்கம் பார்த்தீங்கன்னா இது குபேரலிங்கம். குபேரலிங்கம் வந்து தனுசு ராசியும் மீன ராசிக்காரங்களும் கும்பிட வேண்டியது. அஷ்டலிங்கத்திலையும் இல்லாத ஒரு ரஷ்ஷு இந்த குபேரலிங்கத்தில் மட்டும்தான் இருக்கும். எப்பவுமே குபேரலிங்கத்துக்கு மட்டும்தான் மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தி. கிரிவலத்தில் ரஷ் இருக்கும் பாருங்கள். அந்த கியூ ஓவர் ஆகி வெளியே வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கும் ரஷ். ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் வியாழக்கிழமையில் குபேரலிங்கத்தை கும்பிடுறது ரொம்ப நல்லது. நம்ம பார்க்க போகிற லிங்கம் வந்து கடைசி லிங்கம். இந்த அஷ்டலிங்கத்திலே கடைசி லிங்கம் ஈசான்ய லிங்கம். ஈசான்ய லிங்கம் வந்து மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்காரர்களும் கும்பிட வேண்டிய லிங்கம். கடன் பிரச்சனை, சாவு பயம், குடும்பத்தில் இருக்கிறவங்க சடனாக இறந்து போகிறது, இந்த மாதிரி பயம், இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற எல்லாரும் இந்த லிங்கத்தை கண்டிப்பாக கும்பிடணும். கும்பிட்டா நல்லது நடக்கும், எல்லாம் சரியாகும். அவ்வளோதான் பைக்கர்ஸ், இந்த கிரிவலத்தை நம்ம முடிச்சாச்சு. ஈசான்ய லிங்கம் தான் கடைசி, அதையும் பார்த்தாச்சு. அவர்கிட்டே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு இப்போ ரிட்டர்ன் கேஜிஎஃப் கிளம்புறோம். அடுத்து ஒரு தரமான சம்பவமான பைக்கிங்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.